ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஜிஎஸ்டி அப்டேட். இப்போ ஜிஎஸ்டி கம்ப்ளீட் ஆகி 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட்டில் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன், பேமெண்ட், ரீஃபண்ட், இவே பில், இன்வாய்ஸ், ஜிஎஸ்டிஎனோட இனிஷியேட்டிவ், சர்வீஸ், வேரியஸ் டாப்பிக்கில் இது வரைக்கும் அச்சீவ் பண்ண டீட்டெயில்ஸை வந்து நமக்கு சம்மரியாகவும் சார்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2021 ஏப்ரல்லேருந்து ஜூன் 2023 வரைக்கும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து மைக்ரேட்டட், ஏற்கனவே வேட்லேருந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்தவங்க, அதாவது வேட்டு எக்ஸைஸ் ரிஜிஸ்டர் பண்ணவங்க மைக்ரேட் ஆகிருப்பாங்க, அந்த கேட்டகிரி. க்ரீன் கலர் இருக்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணவங்க. ஸோ மைக்ரேட் ஆனவங்களை விட புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட எண்ணிக்கை தான் வந்து அதிகம். மோர் தென் வந்து 1.4 crore ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து ஆக்டிவாக இருக்குது. அதோட சம்மரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கேட்டகிரி நார்மல் டேக்ஸ் பேயர் எவ்வளோது, காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் எத்தனை பேர், ஐஎஸ்டி, டேக்ஸ் கலெக்டர், டேக்ஸ் டிடக்டர், அதர் கேட்டகிரி இப்படின்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 1,40,91,249 ஜிஎஸ்டின்னு வந்து ப்ரெசண்ட்டில் வந்து ஆக்டிவாக இருக்குது. மைக்ரேட்டட் ஃப்ரம் ப்ரீ ஜிஎஸ்டி வந்து 44,35,653 ஜிஎஸ்டிஎன் ஆக்டிவாக இருக்குது. ஸ்டேட் வைஸ் கேட்டகிரி வைஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னாக்கா டோட்டல் வந்து 11 லட்சம், மைக்ரேட் ஆனவங்க வந்து 3,87,000. ஜிஎஸ்டி கேன்சல் ஆனது அதே மாதிரி ரிவகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 2021 23 வரைக்கும் இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரிட்டர்ன் ஃபைலிங்கோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து அப்பில் தான் இருக்குது. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாளுக்கு நாள் ஃபைல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். ரீசன் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ், இவே பில், அது இல்லாமல் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ட்ரெண்டில் வந்து ஹையஸ்ட்டாக வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா 24.85 lakhs ரிட்டர்ன் வந்து ஒரு நாளுக்கு பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து டில் ஜூன் 2023 வரைக்கும் 114 கோடி ரிட்டர்ன் வந்து இது வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜிஎஸ்டிஆர் 1ஓட ட்ரெண்ட். ஏப்ரல் 2020 2023 வரைக்கும் ஃபைல் பண்ண ஸ்டேட்டஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3B கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ண ஸ்டேட்டஸ். இது வந்து இன்வாய்ஸ் கவுண்ட்டு டேர்ன் ஓவர் வைஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 5 lakh உள்ளவங்க எவ்வளவு, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ன் ஓவரில் டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்தது பேமெண்ட் வந்து ஜூலை 2017 மார்ச் 2023 வரைக்கும் கேட்டகிரி வைஸ், இயர் வைஸ் வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ கலெக்ஷன் வந்து அதிகம். இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதிகமாக கலெக்ட் ஆகிறது எந்த கேட்டகிரினாக்க ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, காம்போசிஷன், செஸ். இது வந்து இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஜூலை 2017 மார்ச் 2018 வரைக்கும். அடுத்தது வந்து 18 19, அப்புறம் 19 20, அப்புறம் 20 21, 21 22, 22 23. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா கான்ஸ்டியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் கேட்டகிரி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எத்தனை ஜிஎஸ்டிஎன் இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எத்தனை ஜிஎஸ்டிஎன் இருக்குது, அதே மாதிரி ப்ரொப்பர்ட்டர்ஷிப், வேரியஸ் கேட்டகிரியில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட்டாக பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட பர்சன்டேஜ் அதிகம் ரெவன்யூ கலெக்ஷனில். செகண்ட் இடத்துல வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. தேர்டு வந்து ப்ரொப்பர்ட்டர்ஷிப் ஃபார்மில் இருக்குது. ரெவன்யூவோட ட்ரெண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் 2017 மார்ச் 2023 வரைக்கும் ஃபைல் பண்ண டீட்டெயிலு, அவங்க பேமெண்ட் பண்ண டீட்டெயில் ஜிஎஸ்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ட்ரெண்ட்டும் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மைக்ரேட்டட் அண்ட் நியூ டேக்ஸ் பேயர் டேக்ஸ் கலெக்ஷன் ட்ரெண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இதுவுமே வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ வந்து ரெவன்யூ வந்து அதிகமாக கலெக்ட் ஆகுது. இது வந்து ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஷ் பேமெண்ட் வந்து டேர்ன் ஓவர் வைஸ் வந்து இங்கே வந்து டேட்டாஸ் இருக்குது. அடுத்தது ரீஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா
எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ரீஃபண்ட் அதோட டீட்டெயில்ஸ் வந்து டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரீஃபண்ட் மற்ற கேட்டகரி எல்லாம் இருக்கும். RFT-01 ஃபைல் பண்ண கேட்டகரி, எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற என்டையர் புள்ளிவிவரமும் வந்து இந்த சீட்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இவே பில். இவே பில் வந்து இது வரைக்கும் வந்து மோர் தென் 370 கோடி இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இவே பில் ஒரு நாளையில் ஹையஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண கவுண்ட் பார்த்தீங்கன்னா 37,74,416. இந்த இவே பில்குள்ளே இது வரைக்கும் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கனாக்கா 46,79,276. டிரான்ஸ்போர்ட்டர் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா 75,749. இதோட ட்ரெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இவே பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மோட் இருக்குது. அந்த மோடை யூஸ் பண்ணி எத்தனை பேர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பர்சன்டேஜ். அதிகமான பேர் வந்து வெப்சைட்லேருந்து தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸல் டூல், அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸ் மொபைல், SMS, APIயில். அதே மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக எது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 0.7% வந்து ரயில், 0.8% வந்து ஏர், 0.1% வந்து ஷிப். ஸோ இப்போ 98.4% வந்து ரோடு வழியாக தான் வந்து மெட்டீரியல் வந்து போயிருக்கு. இது வந்து இவே பில்லில் என்ரோல்மெண்ட் ஆன டீட்டெயில், நம்பர் ஆஃப் GSTN. இதோட ட்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணுற கவுண்ட்டும் வந்து அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. அடுத்த அப்டேட் வந்து இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அக்டோபர் 2020 வந்து 500 கோடிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரினாங்க. அப்புறம் வந்து 100 கோடி, 50 கோடி, 20 கோடி, 10 கோடி அப்படின்னா அந்த ஸ்லாப்பை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க ஒன்லி B2B டிரான்சாக்ஷனுக்கு. அடுத்த மாதத்துலேருந்து 5 கோடியாக மாற்றிட்டாங்க. இதோட அந்த ட்ரெண்ட் வந்து இங்கே இப்போ கொடுத்துருக்காங்க. GSTN அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் இவங்க வந்து வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனை வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க் ஏஜென்ட்டுக்கு எத்தனை ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஓவரால் டீட்டெயில் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி இவங்க சோசியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபரோட டீட்டெயிலை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து GST இன்ட்ராக்டிவ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சாட்பாட். நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அசைன் பண்ண பதில் நமக்கு வரும். அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது 92% வந்து அக்யூரசி இருந்திருக்கு. அதே மாதிரி GST ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல ஏதாச்சும் நமக்கு ட்ரபிளாக இருந்துச்சுன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணியிருப்போம். அதோட கவுண்டிங்கை கொடுத்துருக்காங்க. எத்தனை டிக்கெட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே சார்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு GST ரிலேட்டடான சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த கஸ்டமர் கேர் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 20. இது வந்து வாரத்தில் 7 நாளுமே வந்து 12 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 12 லாங்குவேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. 2021 ஜனவரியிலேருந்து ஜூன் 2023 வரைக்கும் எத்தனை கால் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எத்தனை டிக்கெட் அதை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் தான் டிக்கெட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாகிட்டு இருக்கு. டைரெக்டாக கால் பண்ணுறது அதிகமாக இருக்குது, டிக்கெட் ரைஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது. சோசியல் மீடியா ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், லிங்க்டின் எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்காங்க. அதோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் 41,944 ஆஃபீஸர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பேக் எண்டில் GSTக்காக. இது வந்து ஸ்டேட் வைஸ் வந்து அந்த ஆஃபீஸரோட கவுண்ட் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4,834 ஆஃபீஸர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்ஸ்பேயர் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் யூட்டிலிட்டி டூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ரிட்டர்ன் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி யூசர் மேனுவல், அட்வைசரி, மற்ற அப்டேட் எல்லாமே வந்து போர்ட்டலில் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. போர்ட்டலில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து நமக்கு அப்டேட்டாக வந்து கொடுத்துட்ருப்பாங்க. மந்த் வைஸ் வந்து என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து வீடியோஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற வேரியஸ் கேட்டகரியில் அதோட லிங்க்கும் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி GSTN வந்து அவுட் சைட் தேர்ட் பார்ட்டி சர்வீஸும் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் அதை டீட்டெயிலும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. GSTN சிஸ்டம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவே பில்லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா NIC வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்ப் டெஸ்க் சர்வீஸ்க்கு வந்து டெக் மகேந்திரா பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி, அதே மாதிரி கவர்னன்ட் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து EY பார்க்குறாங்க. செக்யூரிட்டி மானிட்டரிங் அண்ட் அனலிட்டிக்கல் சென்டர் வந்து டெலைட் பார்க்குறாங்க.
இன்டர்நெட் ரொம்ப முக்கியம். அந்த சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்டெல்லும் டாடா கம்யூனிகேஷனும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து ஓவரால் இந்த 6 வருஷம் ஜிஎஸ்டி கம்ப்ளீட் பண்ணதில் நடந்த அப்டேட். இந்த பவர் பாயிண்ட்டோட டவுன்லோடு லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான அப்டேட்டு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.